ஒர்க் அவுட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டு சில வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சா ஒரு வீடியோஸ்ல பார்த்தா ஜம்பிங் ஒர்க் அவுட்ன்றாங்க, அதை பார்த்தாலே மூச்சு வாங்குது. இன்னொரு வீடியோஸை பார்த்தா படுத்து படுத்து ஏஞ்சி சொல்றாங்க. ஏண்டா இங்கே உட்காந்து ஏஞ்சிக்கிறதே கஷ்டமா இருக்கு, எப்படி நம்ம படுத்தலாம் ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னு பலமா அவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சுங்க. உங்களுக்காக தான் ஸ்பெஷலாக ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் எப்படி நம்ம பாடியை இந்த ஒர்க் அவுட்டுக்கு பழக்கப்படுத்துறது, அட் த சேம் டைம் டோன் டவுனும் பண்ணுறது, அதுவும் ஸ்பெஷலாக நோ ஜம்பிங் நோ ஃப்ளோர் ஒர்க் அவுட். வாங்க பார்த்துடலாமா? இதான் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட். இது பாடி எக்ஸ்டென்ஷன். இது இப்படி தான் பண்ணணும். இதை நம்ம 15 ரெப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வாட்டியும் நீங்கள் மேலே ஹீல் ரேஸ் பண்ணும் போது எக்ஸேல் பண்ணுங்க. ஸோ மூச்சை விடுங்க. நான் ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கரெக்டான நேரத்தில் நம்ம எக்ஸேல் பண்ணி இன்ஹேல் பண்ணும் போது தான் வந்து நம்மளுக்கு அந்த ரிசல்ட்டுமே வந்து ரொம்ப ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஸோ ஒர்க் அவுட் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே நம்மளோட எல்லா மசில்ஸையும் அதை என்கேஜ் பண்ணி நம்மளோட கோரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இது செகண்ட் ஒர்க் அவுட். ஸ்குவாட் பண்ணிவிட்டு டோ டச் பண்ணணும். இது அகெயின் 15 ரெப்ஸ். நான் என்ன சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த 10 செகண்ட்ஸ் பிரேக் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பிகினர்னால் கண்டிப்பாக உங்களோட கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி 10 to 15 செகண்ட்ஸ், பட் நாட் மோர் தேன் தேட். இது 2 சைடும் நம்ம டச் பண்ணும் போது தான் ஒரு கவுண்ட் கணக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து 15 ரெப்ஸ் பண்ண போகிறோம். சோப்பா இன்னும் பாதி இருக்கு. டன். அவ்வளோதான். நம்ம இதை பொறுமையாக உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஸ்குவாட்டுமே இனிஷியலாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டீப்பர் ஸ்குவாட் போகலாம், பிரச்சனையே இல்லை. நம்ம பாடி வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இனிஷியலாக பழகணும். அது பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாடிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேலஞ்ச் பண்ணலாம். பட் எடுத்ததுமே ரொம்ப ஹை இன்டென்சிட்டி கொடுத்து நம்ம வந்து நம்மளோட மசிலுக்கு ஏதாச்சும் வந்து இன்ஜுரி அந்த மாதிரி பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா தென் வந்து மைண்ட் எப்படி செட் ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ ஒர்க் அவுட் நம்மளுக்கு செட் ஆகாது, இல்லை இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தோணிடும். ஸோ அதுக்காக தான் நான் இது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக எப்படி பாடியை ஒர்க் அவுட்டுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டே டோன் டவுன் பண்ணுறதுன்றது தான் இந்த கண்டென்ட். இந்த ஒர்க் அவுட் வந்து ஹை நீ ஜாக்ஸ். இதுவுமே நம்ம 15 ரெப்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணும் போது ரொம்ப வந்து டீஹைட்ரேட்டடாக ஆகிடுச்சு, தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னா ஒரு சின்ன சிப் அப்பப்போ எப்போ வந்து உங்களுக்கு டீஹைட்ரேட்டாக தோணுதோ தாராளமாக கொஞ்சம் சிப் பண்ணுங்கள். ரொம்ப அப்படியே கல்ப்பாக குடிக்காதீங்க. பட் டீஹைட்ரேட்டடாக ஃபீல் பண்ணும் போது தண்ணி குடிக்கிறது தப்பு கிடையாது. கொஞ்சமாக குடிக்கணும், நிறையவும் குடிக்கக்கூடாது. ஆல்மோஸ்ட் டன். சூப்பா. ஸோ 10 செகண்ட்ஸ் அகெயின் ஒரு சின்ன ரெஸ்ட். இது வந்து சைட் கிரன்ச்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் சைட் பண்ண போகிறோம் 15 ரெப்ஸ். இது முடிஞ்சதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் பண்ணுவோம் 15 ரெப்ஸ். சூப்பா. இப்போ லெஃப்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ லெஃப்ட் சைடில் ஆரம்பிக்கிறோம். இந்த சைடில் ஒரு 15 ரெப்ஸ் அதே மாதிரி பண்ணணும். ஸோ நம்ம காலை ரேஸ் பண்ணுறோம்ல, அப்போ தான் வந்து இந்த ஒர்க் அவுட்டில் எக்ஸேல் பண்ணணும். ஸோ நான் ஒரு ஒர்க் அவுட்டுக்குமே எப்போ எக்ஸேல் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிகிட்டே வரேன். அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன் இப்படி பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? வெளியே செம்மையாக குளிருங்க வின்டர் சீசனில். இது ஹை நீ கிரன்ச்சஸ். இதுவும் 15 ரெப்ஸ் பண்ண போகிறோம். அகெயின் நம்ம காலை ரைஸ் பண்ணும் போது எக்ஸேல் பண்ணணும். ஸோ உங்களோட கோர், அதாவது நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா எங்கேஜ் ஆகுதான்னு அப்சர்வ் பண்ணுங்க.
ஸோ இது வந்து நம்ம லெக், நம்ம ஆர்ம்ஸ், நம்ம கோர். என்ன சிரிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? என் பையன் அடிக்கடி நடுவில் வந்து என்னம்மா டான்ஸ் ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கலாய்ச்சிட்டு போகிறான். ஆக்சுவலாக குழந்தெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் வந்து இதெல்லாம் குறையிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நானுமே நம்பிட்டு இருந்த காலம்லாம் இருக்குது. பட் இந்த ஒர்க் அவுட்குள்ளே வந்ததுக்கப்புறம் தாங்க எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஐ வாண்டட் டு ஷேர் திஸ் வித் யூ ஆல். இது ஸ்லாம் நம்ம வந்து எப்படி ஒரு துணி துவைப்போம் இல்லை ஏதாச்சும் ஒரு பொருளை உடைக்கணும்னா வேகமாக போட்டு உடைப்போம்ல, அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு பண்ணணும். கீழே வரும்போது எக்ஸேல். இதுவுமே 15 reps. மைண்டில் அப்படி வச்சுக்கோங்க, ஒரு பொருளை வேகமாக தூக்கி போட்டு உடைக்கிறோம். நம்ம ஒர்க் அவுட்லாம் கரெக்டான பொசிஷனில் கரெக்டான ஃபார்மில் பண்ணோன்னா நல்ல ரிசல்ட் வரும். இது சைட்வேஸ் அகெயின் வந்துட்டான். என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து அவங்க கூட என்னை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் சகஜம் தான். எனிவேஸ், உங்களுக்கு என்னோட கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோஸில் உங்களோட அடுத்த டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சேலஞ்சஸ் இருக்குது, அதை நான் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் வாய்ட் ரோல் ஆகுது, கமெண்டில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். பாய்.